ஏ ஆனந்தி, போய் பேசு. யாழினி, வா யாழினி. நீ மட்டும்தான் வந்திருக்கிறியா? வேற யார் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? என் அண்ணா ஒன்னும் வரல. சரி வா, உள்ள வா, வந்து உட்கார்ந்து பேசுவா. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட உட்கார்ந்து பேச வரல, முடிவை சொல்லிட்டு போக வந்த. என்னடி, வந்ததுல இருந்தே ஆஷா பேசிட்டு இருக்கா, என்னவா அவளுக்கு? ஹே ரஜனா, நீ இதெல்லாம் எல்லாத்தையும் பிரச்சனையை பார்க்காதன்னு சொல்லி கூட்டு வந்த. அமைதியா இரு, என்ன சொல்றான்னு கேப்போம். என்ன விஷயம் யாழினி? நீங்க அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து என் அண்ணாவுக்கு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னீங்களே, அத நீங்க உள் மனசுல இருந்து சொன்னீங்களா, இல்ல சும்மா எங்க அம்மாவோட பிரச்சனைய அன்னைக்கு தீர்த்து வச்சா போதும்னு சொன்னீங்களா? சொல்லுங்க ஆனந்தி. ஏன்னா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சயின்டிஸ்டால கூட புரிஞ்சுக்க முடியாது. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நீங்க என் அண்ணா வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? அந்த முடிவை சொல்லுங்க. நான் முடிவு பண்ணல, விதி முடிவு பண்ணிருச்சு. இந்த விதி முடிவு பண்ணிருச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலை இப்ப சொல்ல முடியாது, அப்ப சொல்ல முடியாதுன்னு இந்த பொடி வச்சு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். தெளிவா சொல்லுங்க. எங்க அண்ணா வேணான்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா இல்லையா? நான் உங்க அண்ணனுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். எது எப்படியோ நீங்க என் அண்ணா வாழ்க்கையில இல்ல, அப்படிதானே? சொல்லுங்க, அப்படிதானே? அப்படிதான். தெளிவான முடிவு தானே? ஏன் திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? ஏன்னா நாங்க ஒரு முடிவு எடுக்க போறோம். இப்ப இவ என்ன முடிவு எடுக்க போறாளாம்? இது அவ எடுக்கல, மொத்த குடும்பமும் ஏதோ முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லாம சொல்றா. என் அண்ணா வாழ்க்கைக்காக நாங்க ஒரு முடிவு எடுக்க போறோம். அந்த முடிவுல உங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன முடிவு? இங்க பாருங்க, தெளிவா சொல்றேன். 3 மாசத்துல என் அண்ணாக்கு கல்யாணம் பண்ணணும்னு எங்க அம்மா உறுதியா இருக்காங்க. இவ்வளவு நாள் அதை எங்க அம்மா தான் நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்களும் நம்புறோம். என் அண்ணா உயிர் பொழைச்சு வந்திருக்கான். நீங்க ஏன் வரலன்னா கேட்க மாட்டேன். அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஒரு முடிவெடுக்க காரணமா அமைஞ்சது. நீங்க என் அண்ணா வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னால நாங்க என்ன டிசைட் பண்ணமோ அதே மாதிரி என் அத்தை பொண்ணு துளசிய என் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. ஏய், என்ன யாழினி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? இது திடீர்னு எடுத்த முடிவு இல்ல, என்னைக்கோ எடுத்த முடிவு. பைத்தியக்காரத்தனமா துளசியை விட ஆனந்தி தான் என் அண்ணாக்கு சரியா இருப்பாங்கன்னு நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் நானே ஆசைப்பட்டிருக்கேன். என் அண்ணாவுக்கு துணையா நின்றுருக்கேன். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர போராடி இருக்கேன். இன்ஃபேக்ட் என் அண்ணா உங்களை காதலிக்கிறான்னு துளசி கிட்ட சொன்னதே நான் தான். ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில அவ வந்துடக்கூடாதுன்னு. ஆனா இப்போ ஏண்டா இந்த காரியத்தை பண்ணோன்னு எனக்கே தோணுது. என் அண்ணா நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருந்தா, நீங்க அவன் வாழ்க்கையில வந்து அவன் நிம்மதியை மட்டும் இல்ல எங்க நிம்மதியும் கெடுத்துட்டீங்க. இனிமேலாவது என் அண்ணா நிம்மதியா இருக்கணும். என் அண்ணா நிம்மதியா இருந்தாதான் எங்க அம்மா நிம்மதியா இருப்பாங்க. அப்பதான் எங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும். அதான் இந்த முடிவு எடுத்தோம். நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, அதுக்கு அன்பனை ஒத்துக்கணும்ல. அவனை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அவன் விருப்பத்துக்காக நாங்க பல விஷயம் செஞ்சிட்டோம். ஆனா இப்போ அவன் விருப்பத்தை விட அவன் வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம். அதுவும் இல்லாம இவங்க தான் முடிவு எடுத்துட்டாங்களே, வேற ஒரு பொண்ணை பார்த்து எங்க அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அப்புறம் என்ன? யாழினி, அவ ஏதோ மனசுக்குள்ள வச்சுட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்காக அன்பை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுமா? யாரு
இவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. நேத்து என் அண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தெரிஞ்சோ அப்படியே துடிச்சு ஓடி வந்து பாத்துட்டாங்க பாருங்க. விஷயம் தெரிஞ்சு கூட வரல. இங்க பாரு யாழினி, உங்க அம்மா தான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார் வேணா சொல்லட்டும், எங்க அம்மா சொல்லட்டும், நான் சொல்லட்டும், இல்ல என் அண்ணாவே கூட சொல்லட்டும். அவங்களுக்கு பாசம் இருந்திருந்தா ஓடி வந்து பாத்திருப்பாங்களா இல்லையா? நேத்து வரைக்கும் என் அண்ணாவுக்கு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீங்க சொன்னப்போ ஏதோ பதட்டத்திலயும் அவசரத்திலயும் சொன்னீங்கன்னு நினைச்சேன். எப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து எங்க அண்ணனை பார்க்காம இருந்தீங்களோ அது உண்மைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. எங்க அம்மாவுக்கு எப்படா புரிய வைக்கிறதுன்னு நினைச்சேன். இப்ப அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எந்த காரணத்தை கொண்டும் நீங்க என் அண்ணா கிட்ட இனி பேசவும் கூடாது, பழகவும் கூடாது. துளசியை அண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் கிட்ட நீங்க சொல்லணும். இனிமே என் அண்ணா வாழ்க்கையில நீங்க இல்ல, உங்க வாழ்க்கையில அண்ணா இல்ல. இதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுன்னு என் அண்ணா வாழ்க்கையில வந்தீங்க, அப்புறம் எங்க குடும்பம் அழியறதுக்கு நீங்க காரணமாயிடுவீங்க. என் அண்ணாக்கும் துளசிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இனிமே தயவு செஞ்சு என் அண்ணா முன்னாடி வந்து நின்றாதீங்க. என் அண்ணா உங்களுக்கானவன்ற எண்ணம் இனிமே உங்களுக்கும் இருக்க கூடாது. என் அண்ணாவுக்கும் அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்துறாதீங்க. முடியலையா இந்த ஊரை விட்டே போயிடுங்க. என் அண்ணா வாழ்க்கையை விட்டு போயிடுங்க. யாழினி, என் அக்கா கல்யாணம் வரைக்கும் நான் இங்க இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறேன். வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறேன். என் அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருவேன். என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தாராளமா துளசிக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த ஆனந்தி எந்த விதத்திலையும் அதுக்கு குறுக்க நிக்க மாட்டா. ஏய், என்னடி பைத்தியக்காரத்தனம் பண்ற? தாருங்க, இதுதே நடக்கணும்னு நான் நினைச்சேன். அதுதே நடந்திருக்கு. நடக்கட்டும். அன்புவாவது சந்தோஷமா இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். இனிமே என் அண்ணா வாழ்க்கையில நீங்க இல்ல.